இது பரவாயில்ல. இது என்ன சந்தை? என்ன ஒரு சந்தையில புடிச்சீங்க? யாரா சனியம்மா பண்டூர் சந்தை. சனியம்மா வள்ளூர் சந்தைடா. வள்ளூர் சந்தை. எவ்வளவு கொடுத்தீங்க? யாரா 1.5 ரூபாய் கொடுத்துப்போம். அலையாண்டா உங்களுக்கு நான் கூட புத்திலடா. யா பாத்தா நல்ல மனமான இருக்கு. 2 ரூபாய் கொடுத்து கடை குடிச்சு வந்தேன். யானே 2.5 ரூபாய்க்கு வாங்கியா? ஏடா ஓ சரி வாங்கி வந்தீங்க நாங்க. காலைல எத்தனை இருக்குது? சாயங்காலம் எத்தனை இருக்குது? காலைல ஒரு 5 லிட்டர் இருக்குது. சாயந்தரம் 2 முக்கு. 7 இருக்குது. சாயந்தரம் 4 முக்கு. நீ யாச்சா கூட்டு முக்கு. பரவாயில்ல. அம்மாத்திரம் வருது. ஆமா. ஒண்ணும் மடியை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலடா. மடியை பார்க்காத. ஏய் மடியை பார்க்காத. பேப்படி கூட்டு போ. அங்க ஒரு டேங்க் இருக்கு. எப்ப இடிச்சு விட தெரியாது. ஆமா அந்த நிலமையில இருக்கு. இந்த பக்கம் கூட்டு போ. அங்க போய் பாரு. ஆமா ஏங்க பாப்பாவுக்கு உள்மடி ஆணிக்காம்பு. பஞ்சாயத்துக்காரங்க பாப்பாவுக்கு உள்மடி ஆணிக்காம்பு கை வைக்க
கறக்கும். என்ன பண்றீங்க? என்ன பிள்ளை வந்து இங்க வாங்க. இங்க வா. நீ நாட சொன்ன உள்படி ஆடிக்காம என்ன சொல்லுவாங்க. வாழைப்பழம் ஏங்க யாரு பாப்பா ஒட்ட பாப்பா 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 உங்க அம்மா பாப்பா யாரு வந்து பாப்பா ஏன் அப்ப பாப்பால நீ ஆம்பளை இல்ல ஏன் போமா வாமா பாப்பால நீ ஆம்பளையா என்னங்கம்மா அழகா அடிக்கிறீங்களே அழகா அடிக்கிற அப்புறம் தாள அடிப்பான் பம்படிப்பான் அதனால யாரு போய் பாப்பான்னு கேக்குறேன். ஐயோ வரும்போது அந்த பேசணும் மல்லிய மயிர புடியும்போ கட்டி வாங்கி கொடுத்து செருப்பாலே அடிப்பான். பாப்பா சாப்பாடு கூட தான் கடி வரேன். அக்கா ஆமா ஆமா வந்து கூட ஒட்டினே போறது உன் பெரிய புள்ளியா போறது எந்த வேலை உனக்கு அக்கா தீவாலை வச்சு தூக்கி சுட்டி வச்ச மாதிரி உங்க தீவாலை வச்சு பொத்துன்னு கொண்டா வச்ச மாதிரி 2 கட்ட பையனை வாங்கி வந்து எந்த வேலை உனக்கு அக்கா இல்லடா ஒரு நாட்டுல அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறேன் பாயா அண்ணியா அண்ணி எந்த வேலை உனக்கு அண்ணி எந்த வேலை உனக்கு அண்ணி உடனே நான் வந்து கட்டிக்கினா எந்த வேலை உனக்கு நான் அண்ணி என்ன வச்சா என்ன வருவேன் இதாண்டா தப்பா இருக்கு பாயா அத்தா எந்த வயல உனக்கு அத்தை எந்த வயல உனக்கு அத்தை ஒப்பம் கூட ஒட்டிக்கிட்டே பிறந்தனா இல்ல ஒரு தாய் மாமனை வந்து கட்டிக்கணும் எந்த வயல உனக்கு அத்தை சொன்னா கரெக்டா இந்த மாதிரி கூட கேக்குறாங்க நான் சொன்ன மாதிரி கேளு இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டாதான் கேட்கிறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டாதானா இந்த மாதிரி கேக்குறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டு போ இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி நீ முன்னாடி மடப்பட்டு போற வரைக்கும் அடிப்போம் நான் மடப்பட்டு தாண்டி ஓடுவேன் தொடப்ப கட்டையால அடிப்பேன் அதை தாண்டி தான் ஓடுவாங்க அங்கேயும் வந்து அடிப்பேன் நான் விழுப்புரம் வரைக்கும் போடுவேன் அதையும் தாண்டி வந்து அடிப்பேன் விழுப்புரத்துல இருந்து பண்ருட்டி வரைக்கும் ஓடிடுவேன் அதுவும் அங்கேயும் வந்து அடிப்பேன் அங்கேருந்து கருவு செடி உள்ள ஓடுவான் அங்கேயும் தோல்வி வந்து அடிப்பேன் நீ அங்க நட வரணும் இடுப்பு ஓடிச்சு அனுப்பிவிட்ட மாட்டான் அதனால ஏங்க என்ன பார்த்தா உங்களுக்கு தோணுதுங்களா புண்டத்தை கொட்டி வச்சா 7 தட்டா அதெல்லாம் பேடுற வரைக்கும் நின்னுவான் நாங்கதான் இப்ப 2 தட்டு மீன் சோறு போயாண்டாதே உள்ள இல்ல அது இருக்கா நீ இந்த பக்கா போடுறா கண்ணாரு ஒரு மாடா கம்மி தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி அண்ணன் பொண்டாட்டி அன்னைக்கே பொண்டாட்டி மாமா ஆசாமணி மாமா அந்த பொண்ணு கரகாட்ட சுத்திச்சா கீழே கொஞ்சம் பார்த்தனா அந்த பொண்ணு வந்து கரகாட்ட சுத்திச்சா கீழே கொஞ்சம் பார்த்தனா
என்னதான் பார்த்தா ஐயோ அந்த பொண்ணுங்க வந்து ஆடிச்சா ஆடிச்சு ஆடு வந்து நான் பாந்தேன் பாருண்ணா அது காலகாரமே சுத்துச்சா சுத்துச்சு. நான் கீழே கொஞ்சம் பார்த்தேனா பார்த்தா? போ அப்ப என்ன பார்த்தா நான் பாந்தேனா பாத்தியா அந்த பாப்பா காலகாரமே சுத்துச்சா சுத்துச்சு நான் கீழே கொஞ்சம் பார்த்தேனா பாத்தியா அது அந்த புள்ள ஆடிச்சு அது சுத்துச்சு சுத்துச்சு நான் கீழே கொஞ்சம் பார்த்தேன் அது வந்துருச்சு அது வந்துருச்சு சுத்துச்சா சுத்துச்சு நான் கீழே கொஞ்சம் பார்த்தேனா கீழே கொஞ்சம் பார்த்துச்சு போ 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 அது கும்பிடுவே கும்பிடுவே இப்ப என்ன பாட்டு பாடுனா அந்த பாடு பாடா கை நீட்டி பக்கத்து பாடா பூங்குயிலே பாடுறா பூங்குயிலே பூங்குயிலே பாடுறா பாடுறா கை நீட்டி எப்படி ஆடுறது அடுத்தடி பாடு பாவம் அது சாவ போயிருக்க அது எப்படி பாடுறா
ஆமாங்க. மட்டும் எடுக்கூடாது. நான் எடுத்த செல்வம் பெருத்த துன்பம். நான் எடுத்த செல்வம் பெருத்த துன்பம். கொடுத்தாய் கலை வாசா. அடுத்த பிறகு எனக்கு வேண்டாம் அடி அண்ணாமலை ஈசா. அடுத்த பிறகு எனக்கு வேண்டாம் அடி அண்ணாமலை ஈசா. ஆட்டத்திலே ஆடி பாடி அளந்தேன் கருமானே ஆட்டத்திலே ஆடி பாடி அளந்தேன் நாடு மக்கள் மனைவி எல்லாம் மாயாவலையில் மாற்றி. நாடு மக்கள் மனைவி எல்லாம் மாயாவலையில் மாற்றி. மதியகத்தை பெருத்த உலகில் ஆற்றி. மக்களால் காற்றிய தீபம் திருவிழாத்தை ஓட்டவும். கைலாய பதிய காண
வணக்கமோ தனக்கழகு வணங்குவது வணங்குதல் பாத்துக்கிட்டே இருந்ததான் என் பாத்துக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணுன்னு சொல்லு. அப்படி அது வணக்கமோ தனக்கழகு வணங்குவது யாவருக்கும் அழகு அழகு. சபையின் கண்ணிலே வந்திருக்கும்படியான எம்மையா உற்று நோக்கி பார்த்தால் யார் என்று விளக்கம் எங்க அம்மா வரவங்க புள்ளா கெட்டியா அடிச்சு போயிடலாம். தலைவாட்டுக்காரன் வந்தாலும் யாரும் சேர்த்தான்றான், யாரும் சேர்த்தான்றான். கோழி மயில் சொல்லி வந்து அவன் யாரும் சேர்த்தான்றான். வரியில உங்க ஆதார் அட்டையாவது என்கிட்ட கொடுங்க. மாய் பாக்கல யாருங்க யாரு எந்த நாடு எந்த தேசம் ஊட்டுக்காரி யார் அது சொன்னாலாம தெரியும். தாவியம்மா நாடு என்றால் நாடு நாடென்றால் நாடு, இது நலம் பெறும் நாடு ஒரு நாடு வீடு என்றால் வீடு என்றால் வீடு, இது விளக்கெரியும் வீடு விளக்கெரிய வீடு, வீட்டிற்கு அழகு வீட்டுக்கு அழகு, வீட்டை பூச்சியும் கோழி பேணும். அது கிடையாது மாடு அது மாடு 3 நம்ம மாடு சொல்லலாம். அது கிடையாது வீட்டிற்கு அழகு விளக்கும் பெண்டிரும் வெந்தீரும் நாட்டிற்கு அழகு நாட்டுக்கு அழகு, சென்னையும் மதுரையும் காட்டிற்கு அழகு காட்டிற்கு அழகு ஆச்சா தேக்கு ஆத்தா தேக்கு காட்டுக்கு நாட்டிற்கு அழகு காரைய வெந்தா மாட்டிற்கு அழகு ஆட்டிற்கு அழகு ஆட்டிற்கு அழகு அடர்ந்த மயில், அடர்ந்த முடி ஆண்களுக்கு அழகு எதிரோம மீச, முகத்திலே ரோமம் மங்கையருக்கு அழகு பொங்கையும் கூந்தலும், பொங்கையும் கூந்தலும் அப்படி பெண்ணாக மட்டும் இருக்கிற என்ன விவரம் ஏதாவது ஏதாவது கேட்டாடி மாணவர்கள் மாறி ஏங்க எல்லாம் வாங்கி தப்பு சொல்லு. சொல்மா காடியம்மா சொல்லு அப்படி சீராழ் 14 உலகம் ஏகமா 56 ஏகத்திலே பாரிய பெரு பட்டினமாக இருக்கக்கூடிய எங்க நாடு இருக்கிறதே திருவஞ்சி மலை திருவஞ்சகிரி மலை. திருவஞ்சகிரி மலை எந்த மல்லாட்டுக்குள்ள பட்டு வந்த தலையே உள்ள இந்த காலத்துல இருக்காது ஆள் ஓடுனாங்க. திருவஞ்சகிரி மலை திருவஞ்சகிரி மலை அப்படி திருவஞ்சகிரி மலையை வந்து ஆயா என்னாடி உன மாட்டேன் இந்த மாதிரி பெண்ணாத்துறான்னு வெடி மரத்தை வச்சு கிட்டிக்கிது இப்பதான். அது போட்டு குத்து பார்த்தா வெட்டி வந்து கிட்டிக்கிறேன். அப்படி திருவஞ்சகிரி மலையை சீரும் சிறப்போடு செங்கோல் முடித்து அரசாட்சி செய்து வரும்படியான என் வீட்டுக்கார் தெரியுமா, என் பொண்ணு தெரியுமா, என் அப்பன் தெரியுமா, என் மன்னவர் வீட்டுக்கார் தெரியுமா அது அம்மா சொன்னாங்க. அது கல்லூர் மாவட்டத்துல இருந்து இங்க இருந்து சேலம் போகுமா இல்லையா? வரி சரிங்களா? அப்படி
திருவஞ்சகிரி மலையை நீ எப்ப குத்தத்தை நிறுத்துவே அப்பதான் கூத்தாது. அது இப்பதான் இன்னும் வயசுக்கே வரல. இது பல்லு மலையை வந்து தான் திருவஞ்சகிரி மலையை ஒரு 10 வயசு இருக்குமா? அதோட கம்மிதாங்க. ஆனா ஒரு 12 வயசு, அதோட கம்மிதான். ஆனா ஒரு 13, அதோட கம்மி. அப்புறம் எத்தனை தான் வயசு? 85 வயசு ஆகுது. அவங்களா வயசு சொல்றேன். அவங்க எல்லாத்தையும் பூ மாறி போய் கலக்குறாங்க. திருவஞ்சகிரி மலையை அதனாலதான் ஒரு 10 திருவஞ்சகிரி மலையை தீரும் சிறப்போடு செங்கோல் விடுத்து அரசாட்சி செய்து வரும்படியான வீட்டுக்கார பெருமாடி அவர் வீராதி வீரன் வீராதி வீரன் அவர் வீரமாட்டாண்டன் வீரமாட்டாண்டன் சூராதி தூரன் சூத்து வச்சு பேரன் சுகண கம்பீரன் வீட்டுக்காரங்க அதிக மயிர பிடிக்கும். சூராதி சூரன் சுகண கம்பீரன் யாரு? அதான் அது அண்ணமுண்டாச்சு. ஒரு நாள் கூட்டாடுறான்னு பார்க்க வந்து டீ கேட்டுது. 30 ரூபா காய்ச்சி விட நீ டீ எனக்கு டீ மத்தாளா கட்டி 30 ரூபா கொடுங்க. வரவே மாட்டான். எப்பதான் வருவாரு? எனக்கு ஒப்பசிட்டு போயிருக்காரு எங்க அண்ணன். எப்பதான் வருவாரு? அவர் வரமாட்டாரு. இதா. அப்படி வீராதி வீரன் வீர மார்த்தாண்டன் சூராதி சூரன் சுகண கம்பீரன் என் வீட்டுக்காரர் பேர் தெரியுமாடி? அவர் தாண்டி நீ மாட்ட அவரு நான் இருக்குதான் நீ சொல்றதுக்காண்டி என் சிஷியா ஊத்துலாம் நீ சொல்லுவா செஞ்சுவா தெரியும் போ. வீட்டுக்காருக்கு ஒரு மரியாதை மரியாதை அப்படி மரியாதை ஆண்டவர் இருக்காரு. அந்த காலத்துலமா ஒரு நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாங்க இது காலைல ஏண்டாங்கன்னா பொம்பளைங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டு ஆமா சாணி கடிச்சு போட்டாங்க. இப்ப இருக்கிற பொம்னாட்டியும் போறாங்களா? ஏந்தரா ஏந்தரா என்ன மனை பச்சுங்கிறா ஒன்னும் இல்லம்மா. நைட்டு காராமூர் கூத்தாட்டு வீட்டுக்கு போகணுமா. ஒரு 10 நாளா குடிக்காம தான் இருந்தேன். சரி குடிக்காம இருக்குமா காது குத்தி வச்சிட்டோமா குடிக்க கூடாது. மாமனார் வீட்டுல வச்சு வாங்குற வரைக்கும் குடிக்காம இருக்கு. ஆமா வச்சு வாங்குறவங்க குடிக்காம தான் வச்சு செய்வாங்க அப்படின்னு பாத்துக்கினேன் கூத்தாட்டு வீட்டுக்கு போனோம். ஆமா முன்னாடி குழம்பு வச்ச பொண்ணு இதாமா கேட்டான். மரியாதை சொல்லிருப்பாங்க வீட்டுக்காரங்க. அவங்களுக்கு பணிஞ்சு நடக்கிறவங்க நான் வீட்டுக்காரங்க கேட்டது முன்னாடி குழம்பு வச்ச பொண்ணு கேட்டான். நான் என்ன அவன் என்ன சொல்றான் அதுக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருந்தா கம்யூனிட்டி மரியாதைங்க மரியாதை அவ்வளவு என்னங்க அந்த தேவையான வச்சு கொடுத்துட மாட்டேன். என் முன்னாடி தேவையா பாத்ரூம் விட்டுருக்கு. அப்படி இருந்தாரு அவன் சொன்னா பாரு கருவாட்டு குழம்பு வச்சிருந்தா கம்யூனிட்டின்னு. என் ஊரு மோட்டூத்துல பாரு இருக்கு 24 மணி நேரமும். 1500 ரூபாய் 220 ரூபா 220 ரூபா 2 கோட்டை தான் நான் குடிச்சேன். இந்த குடிச்ச உடனே எல்லாம் நம்ம சொந்தக்கார மாதிரி தெரிவாங்க போட்டுக்கு. மனக்காண்டன் 1500 ரூபாய் எடுத்து அவனும் போட்டானோ. மத்தியானம் பார்த்தா பைசா எடுக்குது பையுல கைவிட்டா உத்தரவாயிரம் அவளும் கஞ்சி காய்ச்சி வைக்கல. ஆனா சும்மா சொல்ல முருகு முன்னியத்துல இந்த புளிச்சு வரைக்கும் உருளைக்கிழங்குக்கும் நெஞ்சாரோட அப்பா தமிழ் அன்னைக்கு இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து தரணும் சத்தியமா. நான் உண்மையே சொல்றேன் மக்களா. அப்படி அதே ஆண்டவர் இருக்காரு தாரகாசூரன். அப்படி தாரகாசூரனுக்கு வாழ்க்கை துணைவாக வைக்கப்பட்ட மாதர்குல மாணிக்கம் மங்காத உளவிலக்கு கற்பின் திலன்
சிறுவார்மணி பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டி நான் பேர் தெரியுமாடி நான் பேர் தெரியுமா நான் பேர் தெரியுமா நீ தான் பொண்ணுங்க உக்காந்து பாடு மண்ணா அப்படி இருந்தாலும் போயிருக்கான் என் முன்னாடி ஊர் மேல போயிருக்கான் ஏண்டா அவங்க வீட்டுக்காரங்க பிடிஞ்ச போல சாணி காய்ச்சி போடுவாங்க இதோட மாதிரி கொடுத்தா நான் இருக்க முடியாதுங்க நீ எங்க போய் வந்தாலும் வாடி காலைல சாணி கட்டி வாடின்றான் வளர்க்கா அப்படி ஒரு வாழ்க்கை துணையாக பார்க்கப்பட்ட பேராம இருக்கிறது என்ன தெரியுமாடி சபரிநாயகம் 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 அப்படி என்று அறிந்தாலும் அண்ணவரோடு எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அவரையே திருமணம் செய்து சாதி அம்மா உள்ள ஊட்டிய பெண்ணாக பிறப்பதை விட மண்ணாய் பிறந்திருந்தாலும் புல் பூண்டு செடி குடி முளைத்து ஆவு என்று சொல்லும்படியான பசுவாக மேய்ந்து பாவியா என் பாவத்தையாவது நான் போய்த்திருப்பண்டி என்னாச்சு எங்களுக்கோ ஒரு மாமாங்கத்தாவாகத்தானே பிள்ளை சந்தானம் என்பதே கிடையாது கிடையாது வாய்த்து பாக்குற யாரா வாய்த்து பாக்குறான் எப்படி தெரியுது புள்ள இல்ல பார்க்கும்போது தெரியுது எப்படி தெரியுது ஐயோ புள்ள பச்சை முன்னாடி இருந்தா பூரா அவங்களோட மாதிரி மரம் மாதிரியா இருக்கும் புள்ள இல்லன்னா புள்ள இல்லன்னா புது வீட்டுக்கு டைல்ஸ் போட்ட மாதிரி மரம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மூச்சு வரும்போது உட்காந்து சொன்னாங்க நீ ஒரு வயசுக்காரன் ஆமா வந்துட்டாங்க எல்லாம் இலை மூச்சா இழுத்து விடு அதான் ஒண்ணு துடிப்பு சவுண்ட் இலை மூச்சா இழுத்து சரிங்க எங்க தேர் மரம் இழுத்து விட்டாங்க அந்த தாய்க்கு சதம் சொல்ல கைட்டு ஒண்ணு சரிங்க டாக்டர் கிட்ட போய் வண்டிக்கு முன்பாங்க தேவையா தாழ்கிட்ட போய் இலை மூச்சா விடுனா என்ன செய்யற அவன் செலவு கைட்டு ஓட்டு சரிவுள்ள சாட்சி வச்சு விட்டுவோம் இலை மூச்சானே எப்படி தெரியும் சொல்லுங்க முன்ன பின்ன பழக்கம் இல்லைங்க எப்படி இருக்கும் அப்புறம் புள்ள சரிங்க சொல்லுங்க புள்ள இல்ல நீ இதே மாதிரி உப்பாக போறோமா இலை மூச்சா அது சொல்லுங்க முன்னாடி பொருத்தமா இருக்கா முன்னாடி எல்லாம்
நரம்பு துடிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு நரம்பு துடிப்பு. எங்க போந்திருக்குமாங்க போந்திருக்குமா முன்னாடி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. கிடையாது. பின்னாடி பார்த்தா சொல்ல முடியும். பின்னாடி பாப்பீங்களா? ஐயோ பின்னாடி பார்த்தாதான் சொல்லுமா. சரிங்க. சரி எடுத்து பின்னாடி முன்னாடி போடு. கீழே குனி பூச்சிகள் தூடுதல்ல. கீழே குனி காலை வெயிட்டு கீழே குனி. இடுப்பு வரைக்கும் கரெக்டா இருக்கு. சரிங்க. இவங்க யாரு அபூர்வ சிந்தாமணி அங்க போய் கத்து வந்திருக்காங்க பல்லுங்க பாட்டு பாரு உனக்கு தெரியுமா பாட்டு பாரு சத்தப்படாது. இருக்கா வயிற்றுன்னு சொல்லி புள்ளலாம் இருந்திருக்கு. சரி புள்ளனாலும் ஒரு வயிற்றுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கு வழி இல்லாத ஐயா உங்க காலை பிடிக்கிறேன். ஐயா காலை மட்டும் முடி உன் மண்டாட்டி இருக்காடா களவு சுத்து விழுந்து போச்சு. கோழி முட்டை மாதிரி அது என்ன பண்றது? என்ன பண்ணணும்? ஆச்சாரி போயிட்டு உனக்கு புள்ள வேணா ஒரு வயிற்று சொல்லுங்களேன். நான் புள்ள வைத்தியம் சொல்லி என் ஊர்ல 13 கெழுவ புள்ள பெற்றுருக்காங்க. 13 சரி இருக்கட்டுங்க. பெரிய சொன்னாங்க பெரிய வயிற்றுக்காரு. நான் சொல்ற வைத்தியத்தை கரெக்டா கடைபிடிச்சிடலாம். சரிங்க. கண்டிப்பா 10வது மாசம் உனக்கு புள்ள 10வது மாசம் புள்ள. சரிங்க. இந்த மாதிரி ஊர் இருக்கும். உன் ஊரு இருக்க கீழே கொள்ளலாம். ஆமா. பக்கத்தால மருகூருக்கு போனீங்கன்னா தர்ம ஆஸ்பத்திரி பக்கத்தால ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும். ஆஸ்பத்திரி இருக்கும். என்ன ஆஸ்பத்திரி? அந்த ஆஸ்பத்திரி அப்படிதான் இருக்கு இருக்கு. அங்க போன உடனே இந்த மாதிரி பெரிய புளியா மரம் ஆலமரம் ஆட்சி மரத்துக்கிட்ட ஆட்சி மாதிரி வளைவா ஒரு கம்பி இருக்கும். சரிங்க. எப்படி ஆட்சி மாதிரி அந்த கம்பியில இருந்து இப்படி 2 கம்பி இருக்கும். இப்படி 2 கம்பி இருக்கும். சரிங்க. அதுல நீ போகணும். அப்படியே போய் என்ன பண்ணணும்? இப்படி கழிச்சு அப்படி குனிஞ்சு இப்படி கால அகல வச்சு குனிஞ்சு நிக்கணும். இன்னும் ஒண்ணு பின்னாடி ஒரு கம்பி போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க? நீ ஆட்டக்கூடாது. ஆட்டக்கூடாது. எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? கையில உரைய போட்டு நிற்பார். அங்கிருந்து அவர் வந்து ஏறுவார். ஏரிக்கு விட்டு போனாருன்னா கரெக்டா 10வது மாசம் உனக்கு புள்ள பிறக்கும். 10வது மாசம் புள்ள பிறக்குமா? நம்ம குழந்தைலாம் நல்லா அழகா கத்தும். 10 மாசம் கழிச்சு அந்த குழந்தை எப்படி கத்தும்? 10வது மாசம் புள்ள கத்தும். உன் புள்ளலாம் எத்தனை மாசம் கழிச்சு? 10 மாசம். எத்தனை மாசம் கழிச்சு நடக்கும்? எத்தனை மாசம் கழிச்சு நடக்கும்? 8 மாசம் கழிச்சு நடக்கும். ஆமா. ஆனா இவளுக்கு பிறகு புள்ள அன்னைக்கே நடக்கும். என்னதான் குழந்தை? உன் புள்ளலாம் குவா கத்தும். ஆமா. அவளுக்கு பிறகு புள்ள எனக்கு ஏதாவது வயசு பாட்டு என் கொண்டாட்டின்னா கிடையாதுங்கண்ணா. உனக்கு புள்ள இருக்காது. அதே சொல்லிட்டு போகாம அதனால எங்களுக்கும் புத்திரனால என்பதே கிடையாது. இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு நான் குழந்தையாகும், எனக்கு அவர் ஒரு குழந்தையாகும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாது சந்தோஷமா இருக்கும். உண்மையுமே ஒர்க் ஆகும். அப்படி இன்றைய தினத்திலே கல்யாண ஆண்டவர் வைத்திருக்கார். வணக்கம் எடுத்து வணங்கி ஐயா உலகை பொறுத்தமைந்த
உலகத்தை படைத்தவள் உமையவள். உமையவள் என்று அறிந்தால் அது உமையவளுக்கு பிள்ளையா விளங்கும்படியான அது முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு ஆமா அப்படி உலகத்தை பிரம்மா உலகத்தில் ஓங்கி வளைய ஓங்கி வளரக்கூடிய எழுத்து ஆறு. ஆறு என்றால் திருப்புகழ். அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்தவன் ஆண்டவன். ஆண்டவன் என்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பிறந்ததோ சரவண பொய்கை. சரவண பொய்கை என்றால் கங்கை. கங்கையை தரித்ததோ ஈசன். ஈசன் ஏறும்படியான வாகனமும் ரிஷபம். ரிஷபத்தை படைத்தது பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ கலைவாணி. கலைவாணி கையில் இருப்பது வீணை. வீணை கூறியவன் நாரதன். நாரதன் செய்வதோ கலகம். கலகத்துக்குரியவன் தட்சன். தட்சன் மகளோ தாட்சாயணி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்துக்கு தேவையானது உதிரம். உதிரம் என்றால் சக்கரமும் செய்யும் அரக்கர்கள். அரக்கர்களை அழிப்பதோ சக்கரம். சக்கரத்தின் அவதாரமோ பத்து என்றால் 10 தலை ராவணன். ராவணனை அழித்து சமுதார மூர்த்தியாக விளங்கும்படியான வைகுண்டவாதன் எம்பெருமா நமோ நாராயணன். அவர் மார்பிலே ஒரேக்கூடிய திருவாகிய லட்சுமி பிராட்டியார் மகாலட்சுமி. ஆமா அப்படி மகாலட்சுமி வளர்த்து நாடகத்தை அப்படி லட்சுமி சபைக்கும் பாதியிலே கூத்து பார்க்க பண்ணவங்க வீட்டுல நல்லப்பா பாடம் படிக்கும். நீ தான் கூட போய் என்ன பண்ண போற? கற்றோர் கருணையற்றோர். கற்றோர் கருணையற்றோர் நம்மை எல்லாம் பெற்றோர் என்று சொல்லும்படியான மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்படியான அவற்றமையான பேர்களுக்கும் இந்த நாடக குழுவினருக்கு நாடக ஆசான் நடுமேட்டு குப்பத்தை சார்ந்த ஏஎம் ஆறுமுக நாடக ஆசான் அவருடைய பாதார வந்தகமனங்களுக்கும் கமிட்டி குப்பத்தை சார்ந்த அண்ணாமலை நாடக ஆசான் அவருடைய பாதார வந்தகமனங்களுக்கும் மற்றும் நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் அவருடைய பார்த்திருக்கும் அடியார் உங்களுக்கும் கோத்தான கோடி வணக்கம். போதிலும் இன்று உபயதார விளங்கக்கூடிய யாரு விருப்பாட்சி நன்னகரத்தை சேர்ந்த தலைவராக விளங்கும்படியான அதோ முருகன் பெயரே புனைப்பெயராக கொண்ட வேல்முருகன் ஐயா அவருடைய பாதார நந்தகமனங்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் கிராமவாசிகள் என்று சொல்லும்படியான ஏவற்றமான பெருங்களுக்கும் அடியான் உங்களுக்கும் கோட்டான ஓடி வந்தனும் இருந்த போதிலும் யாரு அழைப்பு எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு தண்ணி கம்மியா குடிச்சு வரணும். ஃபுல்லா குடிச்சு வந்தா பத்துமா நிறுத்திட்டு அப்படி எங்க எங்க வீட்டுக்காரர் கூட்டுக்காரு கோவமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரா தெரியலீங்க. உள்ள இல்ல இருக்காரு ஏன்னா காலம் ஃபுல்லா கத்துறதுக்கு தான் ஆச்சு. இப்போ ஒண்ணு வேலை பாருங்க. அதனால எங்க வீட்டுக்காரர் யாரா பண்ணாடிக்காரா போய் சொல்றோமா கிட்ட போன உடனே குணாச்சாரம் ஆமாங்க அவருக்கு உண்டான குணாச்சாரம். ஐயோ எப்படி சந்தோஷமா இருக்காரா கோவமா இருக்காரா சொல்றீ பாரு எங்க வீட்டுக்காரரு எனக்கு தெரியும். எட்டுவோம் குண்டால வைக்கும் கருப்பத்தை 2ஆம் குற்றம் பார்த்துட்டு மஞ்சள் தேவையா கோல் மட்டும் கைட்டு எடுத்துருவோம் தேவையா ஏதுவான் கொண்டாடி கூப்பிடுறான் போயிட்டு வந்தா வீட்டுக்காரன் சொட்ட மாதிரி இல்லைங்க அப்பப்ப குணாச்சாரம் ஐயோ நான் வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணு என் முன்னாடி சண்டாள்தும் ஏங்க நம்மளுக்கு சொரம்
தொடர்ந்து கூட்டாமமா அப்படிப்பட்டவர் இல்லை எங்க வீட்டுக்காரர். உள்ள இருக்காது எப்படி இருக்கும் என்னோடு வாழைப்பழம் வாயில வைங்க ஆள் ஓடணும் உங்க ஜெய் காரணம் உங்கள் மனைவி வந்திருக்கிறாரா? தம்பி வந்திருக்காண்டா வந்தால் வழி விடுவோம் ஏங்க, எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? நல்லவனை வச்சு குடும்பம் பண்ண தேவையில்லை அந்த ஒரு வழி என்ன பண்ணா ஏங்க, என்ன சொன்னாருங்க? ஏழு போறோம் உங்க வீட்டுக்கார் வர சொன்னாரா? உள்ள போயிட்டு வரணும் மட்டும் ஆட்டோ. உள்ள போய் காட்டுவோம் போட்டோ உங்கள் திருவள் நம்முடைய பகாரம் இந்த கமலங்களுக்கு பிள்ளை வந்தாலும் கோங்கி 20 என்று சொல்லும்படியா உள்ள இல்ல இல்லைங்க. பிள்ளை வந்தாலும் கோங்கி 20 என்று சொல்லும்படியான அநேக மலர்களை கொட்டி ஆடி வணங்குகிறேன் என்று என் அன்பு மலர்களை கொட்டி தங்கள் தேவை சபரி உன் பக்கத்தே வாங்குறான் அவன் எப்படி பாட்டு பாருங்க. உன் பக்கத்தே வாங்குறான் என்ன சொன்ன அந்த மீச கூலிக்கு வந்து மீச மாதிரி இருக்கு. அவன்கிட்ட போவாத அவன் எதுக்கு அம்மா தூரம் வர்றான் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சில மூத்திரம் விட்டுவான் பாயத்தை வடிந்தபடியால் நீரோடி வாய் சாமி நான் சொல்ல ஆனந்த சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கருத்து ஒன்றாச்சு. சாமி இப்பேற்பட்ட சபைகளிலே ஆதிமார்கள் விடுத்து என்னை அழைத்தீர்களே. ஊன்னாடியா என்ன சமாச்சாரம்? அதானே அந்த தேவையான மட்டுமல்ல ஆ, எனக்கு ஒரு நம்மளுக்கு என்ன தரவன் நம்ம கல்லு கூட கொண்டு வருது. கல்லு கூட கொண்டு வருவானே ஆமா, இன்றைய நாள் தினத்திலே கல்லு கூட கொண்டு வரவில்லை கொண்டு வரவில்லை. அதனாலே அதனால அது தேவரை திரும்பிடிக்க
அதனால அந்த தேவர்களை சிறப்பிடிக்க பட்டவரும் சுத்தமானவரும் இருந்தவர்கள். அதனால் எங்க அங்க போனா ஐயா தேவரை தேவராகப்பட்டவர்களோ முக்கியமாக தெரிந்தவர்கள். அங்கே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேருங்க. அது தேவர்கள் கொண்டான் குறிப்பறிவு ஆள்மனை ஆட்சி. ஆமாங்க. ஆம்படியா இப்ப போனாலும் போய் வாருங்கள் கொஞ்சம் ஆம்படியா 50 லட்சம் ரூபா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஒண்ணுங்காரன். ஆமா ஒண்ணுங்காரன் பெருமையா ஆம்படியா வீட்டு வந்து பேசினாங்க. சொல்லக்கூடாதுங்க. அது மாதிரி அதுதான் வரும். நீ தேவர பெருசா பேசுறிய அதை விட்டு விடுவேன் என்று என்ன உனக்கு அவனுக்கு பின்னாடி கனெக்ஷன் நம்ம வீட்டுல இருக்க தாவி அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சும்மா உன் மந்திரி உனக்கும் வந்தா எனக்கும் உனக்கும் நீ அடிச்சா ஓட்டு அடிக்கிற வேடிக்கை பார்த்து அவன் அடிக்கிற வரைக்கும் நீ காட்டிக்கிட்டே தான் இருக்க. ஆமா ஒண்ணு இல்ல அது இருக்காது. என்ன காரணம்? அதை பார்த்தீங்களா? யாரு தர்மத்தை அழித்து தர்மத்தை நடக்கக்கூடிய கடவுளாக விளக்க முடியாது. யார் தெரியுமாங்க? அந்த மாயாவான இப்ப தர்மத்தை அழித்து தர்மத்தை நாட்டக்கூடிய கடவுளாக விளங்கும்படியான வைகுந்தமே விடமாக இருக்கக்கூடிய வைகுந்தவர் எம்பெருமா நமோ மாயம் இருக்காருங்க. அவன் என்ன சொல்றான் பல்ல காட்டிக்கிட்டே இருக்க போய் அதை கொண்டானை வெற்றி தம்பி தம்பி நாட்டாமக்காரர எப்படிங்க என் கோவம் இப்படி வா சும்மா நம்ம எப்பேற்பட்ட ஆளு இப்படி வா பேச இப்படி வா நானா அவன் கேட்கறான் எப்படியா எப்படி கோவம் நான் தான் அடிக்கிறேன் முன்னாடி நீ எதுக்கு அடிக்கிற
வயிற்றுல இருக்கிற ஒரு குடுத்தக்காரன் வேடி பார்த்து நிக்கிறேன். என்ன அந்த ஜோதியை அடிக்க பாவி குடும்பத்தில் நம்பிக்கா பள்ளி லோன் மாட்டான் பள்ளிலாம் பாலசாமி சப்பல் என்ன காரணம்? அந்த வைகுண்ட விடமா இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட வாசன் எம்பெருமா நாராயணா யார் யாரெல்லாம் உங்க ஆடிய மகாராஜா என்ன கத்துறாரு பயப்பட மாட்டாங்க. எப்படி கட்டுறாரு? அதனால்தான் உனக்கு பிள்ளை இல்ல. 1000 கோடி அந்த வேலைக்கு நான் வர மாட்டேன். அப்படி அவரால உங்க கூட்டம் எல்லாம் யாரெல்லாம் அடித்தாங்க உங்கள் அசுராதி வர்க்கத்தில் இருக்கும்படியான ராவணன் கும்பகர்ணன் என்று சொல்லும்படியான அசுராக்களை அழிக்கப்பட்டாங்க. அடாடியாத மாதிரி நான் அதனால அது எத்தனை சொன்னாலும் சித்திட்டு இருக்கணும். நம்ம எப்படி சொன்னாலும் நீங்க கேட்கிற மாதிரி கிடையாது. தம்பி கூட போறது பருப்பு தம்பி ஓ அக்கா தாலியா இருக்கிற நீ கூட மாடி அடிச்சுக்க மாட்டேன் மாடி அடிச்சுக்கிறான்
ஓடி போடுவே ஓக்காடிக்கும் அப்புறம் ஐயா மட்ட மட்ட ராமா ராமா ஆட்டத்துல எங்க அடிக்கிட்டு உனக்கு தங்க தருவா சட்டி தர்மராஜா செட்டி அந்த மாதிரி அடிச்சுக்காதக்கா சட்டி விரிச்சு விட்டு தர்மராஜா செட்டி அந்த தருமர் இல்லாம இந்த பொண்ணு கல்கி நடியும் தம்பி உனக்கு தும்ப பூமேனி அக்கா எனக்கு தும்ப பூமேனி அக்கா என் தம்பி அழுவாத நேற்று ராத்திரி நான் துளுக்கா நீ போனி அக்கா தம்பி நான் உனக்கு சித்தாங்கி பில்லு வெட்டி நான் செடி அரணாத்து விட்டலாத்து விட்டுருப்பா என் தம்பி போன போறப்பாங்க விட்டுருப்ப அந்த செடியோட பேஞ்ச மழை அந்த செடியோட பேஞ்ச மழை இது வச்சு ஒரு கையை அடிச்சுக்கிது ஒரு கை என்ன பண்ணுது ஆத்தத்துக்கு அடிச்சுக்கிறா அரிப்புக்கு சொன்னிக்கிறா ஆத்தத்துக்கு அடிச்சுக்கிறா அரிப்புக்கு சொன்னீங்க அது மட்டுமா தம்பி அக்கா நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் அக்கா உனக்கு பால் போல மேனி அக்கா உனக்கு பால் போல மேனி அக்கா தம்பி பால் பால் வேணும் நேற்று ராத்திரி இந்த பாலை முருகனை போடி அவன் போனா பாருங்க நம்மளுக்கு கட்ட தொழில் கையில் இருக்கு நீ எந்த தொழில் அவன் போனா பாருங்க பல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு கையிலையும் ரெண்டு கவரை மாட்டிக்கினு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா 30 ரூபாய்க்கு சாப்பிட்டா அப்படி இல்லைனாலும் போய் குயாப்பா வச்சு என்ன நம்பு அவன் ஒத்த தண்ணி நெல் ஊத்த மாட்டான் எந்த தண்ணி ஒரு வகுத்துக்கு கஞ்சி அதனால சாமி அப்ப எத்தனை சொன்னாலும் உங்க கேட்பதுங்க தம்பி மாமா போறன்றாரு அதனால புள்ள இல்ல அதனால ஐயா போய் வாரு வீர் மன்னாரோ ஏன் பாருங்க வீட்டுக்காரன் போறன்றா மாறி இருக்குறா ஏங்க ஏன் அது மாதிரி அடிக்கிறேன் நான் என்ன சித்தா நீங்க போறது எங்க போறீங்க
நீங்க போறது எங்க போறீங்க? தேவரை சிறைபிடிக்க தேவரை சிறைப்பிடிக்க போறேன். போற இடத்துல வெற்றி தோல்வி என்பது ஒரு பங்கு கிடையாது. போற இடத்துல செத்து கூட மூடுவேன். ஆள் ஓண்டு கூட என்கிட்ட. போற இடத்துல செத்து கூட மூடுவேன். போற இடத்துல செத்தவன நம்ம பொண்டாட்டியுமா அடிச்சு அழுதாலோ அப்படின்னு நினைப்பேன் தான் எங்க அக்கா. அது அதனால உன் மனசு சஞ்சலப்படக்கூடாது. அது தேவையா? அடுத்த கதை உங்க கதை வேண்டாம். உங்களை ஜெயிக்க போறான். நான் ஆம்பளை இல்ல சட்டி ஓட அடி வாங்க மாட்டேன்.